இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி மேட்ச் பார்த்துருந்தீங்கனாலும் இந்த வீடியோ பாருங்கள், பார்க்கலனாலும் இந்த வீடியோ பாருங்கள். என்ன நடந்துச்சு டக்குன்னு சொல்லிடுறேன். டாஸ் ஜெயிச்ச பாகிஸ்தான், ஆமாம், அந்த மேட்ச்சில் அவங்க ஜெயிச்ச ஒரே விஷயம் அந்த டாஸ் மட்டும்தான். பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. நம்ம பந்து வீச்சாளர்கள்லாம் கேட்கணுமா, அருமையான பந்து வீச்சு. பாகிஸ்தானின் கவாஸ்கர், பாகிஸ்தானின் சச்சின் டெண்டுல்கர், பாகிஸ்தானின் விராட் கோலி, பாகிஸ்தானின் சுப்மன் கில்லான பாபர் ஆசம் வெறும் 23 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார். இதெல்லாம் யார் சொன்னாங்கன்னா அவங்க டீமே சொல்லிப்பாங்க. அப்புறம் வெறும் 23 ரன் தான் அடித்தார். இமாமுல்லக் 10 ரன் தான் அடித்தார். பின்னர் வந்த பேட்ஸ்மேன் ரிஸ்வான் அஹமத், ஷாத் ஷக்கீர்லாம் ஒரு அளவுக்கு நின்று ஆடினாங்க. அவங்க எங்கேயாவது ரன் எடுத்துகிட்டு போயிடுவாங்களான்னு பயமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பவுலில் சுடுவாங்களா, குலசாமி, குல்தீப், ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் எல்லாம் நட்டுக்குன்னு பவுலில் போட்டு அப்படி இப்படின்னு அடித்து முடிச்சு விட்டாங்க. வெறும் பாகிஸ்தான் 241க்கு ஆல் அவுட் ஆயிடுச்சு. ஆல் அவுட் ஆனோடனே நம்மளும் பேட்டிங்க்கு வந்தாங்க. வந்த உடனே ரோஹித் சர்மா 6-4 அடித்தார். ஆனால் கம்மியான ரன் அவுட் ஆகி போயிட்டார். சுப்மன் கில்லும் நல்லா அடித்தார், அவரும் அவுட் ஆகி போயிட்டார். அவுட் ஆகி போகும்போது பாகிஸ்தான் டீமு மேட்ச்சில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பண்ணிட்டேப்பா. அதுக்கு பின்னர் வந்த விராட் கோலி அவரை கிரிட்டிசைஸ் பண்ண எல்லாத்துக்கும் செருப்பை ஷானியில் முக்கி அடித்தது போல் அடித்து 100 ரன் அடித்து அவர் கூடியே ஸ்ரேயஸ் ஐயரும் அருமையாக ஆடி ஹாஃப் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணி எங்கேயாவது கோலியை 100 அடிக்க விடாமல் பண்ணிட்டு போயோடா அப்படின்னு ஹார்திக் பாண்டியா பலரும் கெட்ட வார்த்தையில் திட்டும் அளவில் ஹார்திக் பாண்டியா விளையாடி இந்தியா அபார வெற்றி. பாகிஸ்தானில் எத்தனை டிவி உடச்சுன்னு தெரியல, அதாவது கணக்கு பார்த்து சொல்லுங்கள்.